இனம் காணாத விண்மீன்களே, ஆஹா இப்பெண் பூவின் சொந்தங்களே, பாசம் தேவை என்றே தேடும் பெண் தாமரை, நீரில் நில்லாமலே வார்க்கும் அன்பின் மழை, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. வீட்டுக்குள் பூங்காவை உருவாக்குவாள், தோசைக்கல் ஓசைக்கும் ஸ்வரம் தேடுவாள், 7 வண்ணங்கள் உறவு சேர்த்து செய்வாளோர் உலகு, சாதிக்க போதிக்கும் கல்லூரியோ இவள் ஆதிக்கம் செய்வார்க்கு முள்வேலியோ, புதுமை பூவான பிறவி கடமையோயாத காட்டருவி, செந்தாமரையோ குளநீரில் மலரும் பெண் தாமரையோ மனம் நூறில் வளரும், சாயம் பூசா வெள்ளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. இந்தானே ராஜி, அந்த ராஜியோட பொண்ணு குஷி இருக்காளே, அவ பயங்கர தைரியசாலிமா, புத்திசாலி பொண்ணு. நான் மீனாக்கு ஒரு டானிக் கொடுத்தேன்ல, அதுல விஷத்தை கலந்தது அவங்க அம்மா தான் போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டு உடைச்சிட்டா. அவ்வளவுதான், அங்க இருந்த அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் மூஞ்சில ஈ ஆடல. ஆமாண்ணே, குஷி ரொம்ப தைரியமான பொண்ணுதானே. பின்ன சொந்த பொண்ணே உண்மையை சொல்லும் போது அம்மாக்காரி என்ன பண்ண முடியும்? சத்தியம் என்னைக்கு சாவாதுன்னு கடவுள்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அந்த கத்திரிக்கோள் விஷயத்துல உன் மகளை வச்சு காப்பாத்தினாரு, இந்த டானிக் விஷயத்துல அந்த குழந்தைய வச்சு காப்பாத்திருக்காரு. என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஸ்னேகா வந்தாளா? குஷி சொன்னதெல்லாம் கேட்டாளா? அங்கதான் இருந்தா, எல்லாத்தையும் கேட்டா. அப்போ நீ நிரபராதின்னு இந்நேரம் அவளுக்கு புரிஞ்சிருக்கோம்ல. நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன்பா அப்படின்னு மன்னிப்பு கேட்டாளா? என் பொண்ணுகிட்ட நான் எதுக்குமா மன்னிப்பு எதிர்பார்க்கணும்? ஒரு நாள் அவளா என்ன புரிஞ்சுக்கிட்டு வருவா. வரட்டும், அப்ப பாத்துக்கலாம். கூடிய சீக்கிரத்துல நடக்கும்னு. நடக்கட்டுமா, நடந்தா நல்லது தானே. ராஜி, எனக்கு என்னைக்குமே ராகவன் குடும்பத்தை பழி வாங்கணுங்கிற எண்ணம்லாம் இல்லம்மா. இப்ப கூட பாரு, ராகவனோட ட்ரீட்மெண்ட்டுக்காக சரவணன் மூலியமா ஒரு நியூரோ சர்ஜனை பேசிக்கிட்டு இருக்கேன். நான் தான் அந்த டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, உடனே கோவப்படுவாரு, ட்ரீட்மெண்ட்டுக்கு போக மாட்டாரு. மா, நீயே யார்ட்டையும் சொல்லிடாத. அந்த ராகவன் திருந்தவே மாட்டாரு, அவருக்காக நீ என்ன பண்ற? அப்படிலாம் சொல்லாதம்மா. சுஷ்மா, சார், சுஷ்மா. ஏன்பா பாஸ்கி, அவதான் உன்னை விரும்பலங்கிற மாதிரி சொல்லிட்டாலே, அதுக்கப்புறமும் ஏன்பா இப்படி தேவையில்லாம பண்ற? அப்படி இல்ல, அவ இன்னும் எவ்வளவு நாளைக்கு உயிரோட இருப்பான்னு எனக்கு தெரியல. அவளை சந்தோஷமா வச்சுக்கலான்னு பாக்குறேன். அவளும் என்னை காதலிக்கிறான்னு தான் நினைச்சேன். என்னோட ஊர் சுத்துறா, போன்ல பேசுறா, ஆனா லவ் மட்டும் இல்லைங்கிறா. இப்ப கூட அவதான் என்ன போன் பண்ணி இங்க வர சொன்னா. அதுக்கு அவளுக்கு ஷாப்பிங்லாம் பண்ணணுமா, நான் பிக்கப் டிராப் பண்றதுக்காக வந்தேன். அறிவு இருக்கா உனக்கு?
அவ தான் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டால, வர முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? அவ குரலை கேட்ட உடனே என் கோவம்லாம் காணாம போயிடுது. அவகிட்ட என்னால முடியாதுன்னு இது வரைக்கும் நான் சொன்னதே இல்ல. பாருண்ணே, எவ்வளவு நல்ல பையனா இருக்கான். இவனை போய் அவ வேண்டான்னு சொல்றாளே. ஏண்டா லூசு, வீட்டுக்கு வந்தா இன்ஃபார்ம் பண்ண மாட்டியா? நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க, நான் டென்ஷனோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ல. நான் ரெடி தான் சுஷ்மா. என் மொபைலுக்கு டாப் அப் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். இன்னைக்கு எனக்கு எங்கெல்லாம் கூட்டிட்டு போகணும்னு தெரியும்ல. ஆ தெரியும். பாதியில என்ன அம்போன்னு கழட்டி விட்டுட்டு போக மாட்டியே. போக மாட்டேன் சுஷ்மா. சரி வரேன், வாட போலாம். ஏய் நில்லு. இத பாரு, நீ பண்றதெல்லாம் எங்களால பாத்துட்டு இருக்க முடியாது. பாதியில அம்போன்னு விட்டுட்டு போறது நீயா இல்ல அவனா? இது பாருடி, அவனை பார்த்தா நல்ல மாதிரி தெரியுது. என்னது, இவன் நல்லவனா? இவனை பத்தி எனக்கு தான் தெரியும். ஏண்டி, உனக்காக இவ்ளோ அவமானப்படுறான், இவனை எதுக்கடி கஷ்டப்படுத்துற? டேய் பாஸ்கி, உன்னை லவ் பண்றேன்னு நான் எப்பயாவது சொன்னேனா? இல்ல. ஆனா ஆனா உன்னோட சொன்ன மூக்கு மேலே குத்திடுவேன். என்னடா, என்ன லவ் பண்ற, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வீட்ல வந்து பேசிருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? சுஷ்மா, ஏதோ ஒரு நல்ல எண்ணத்துல சொன்னான், அதுக்கு ஏமா அவனை கோச்சிக்கிற? நீங்க சும்மா இருங்க மாமா. நீங்களும் இவன் பேச்ச கேட்டுட்டு இருக்கீங்க. இங்க பாரு, நீங்க நானும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். அத மீறி ஒரு அடி என் ஏரியாக்குள்ள வந்த கழுத்து நெரிச்சு கொன்றுவேன். வாடா. அவ சொல்றதை இவன் கேட்க மாட்டேங்கிறான், இவன் சொல்றத அவ கேட்க மாட்டேங்கிறா. இப்படி ஒரு ஜோடி. இப்ப இவங்களை என்னென்ன பண்றது? நான் சீரியஸாவே கேக்குறேன், இந்த பிரச்சனைக்கு என்னதானே முடிவு? என்ன பண்றதுன்னு நான் முடிவு பண்றேன். இவங்க ஒரு ஆள் கிடையாதான், 2 பேரா. இங்க இருக்கிற ஒரு பேரு சஞ்சயா, வெளியூர்ல ஒருத்தர் இருக்காரு, அவர் பேரு பிரதீபா. 2 பேருமே ஒரே மாதிரி உருவ ஒற்றுமையில இருக்காங்களாம். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டது சஞ்சயா, எனக்கு குழந்தைய கொடுத்தது பிரதீப்னு சொல்றாரு. பிரியா, பிரியா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இப்பெல்லாம் உன்னை பார்த்து பேசுறதே ரொம்ப அபூர்வமா இருக்கு. என்ன பிரியா யோசனையில இருக்க? பிரியா, அப்படின்னா உன்னை தொடர உரிமை எனக்கு இல்லையா? யார் நீங்க? பிரியா, பிரதீபா, சஞ்சயா, யார் நீங்க? என்ன பிரியா எப்படி கேக்குற? அஞ்சலி என்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னான். நீங்க அவளை கூட்டிட்டு போனது, அவகிட்ட ஏதேதோ கதையை சொன்னது, எல்லாத்தையுமே என்கிட்ட சொன்னா. யாரை ஏமாத்துறதுக்கு இந்த புது கதை? பிரியா, நான் யாரை ஏமாத்தலமா. இது புது கதையும் இல்ல. நான் அஞ்சலி கிட்ட சொன்னது எல்லாமே உண்மை. அந்த விஷயம் என்ன பிரதீப்? ஏன் இதை என்கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் வரல? உன்னை எங்க இழந்துருவணும்ன்ற பயம் பிரியா. அந்த விஷயத்த என்கிட்டயும் சொல்லி தொலை, நானும் கேட்டு தொலைக்கிறேன். சொல்லுங்க பிரதீப். அது எல்லாரும் நான் தான் பிரதீப் நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் பிரதீப் இல்ல. என்ன எல்லாரும் பிரதீப் நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா அது உண்மை இல்ல. அப்போ என் பேர் சஞ்சய். பிரதீப்னு ஒருத்த என்ன மாதிரியே இருக்கான். அப்புறம் பார்க்கறதுக்கு நாங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருப்போம் பிரியா. சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் இங்க வந்து தங்க வேண்டியதாயிடுச்சு. வேற இங்க நீங்க எல்லாரும் என் மேல பாசம் காட்டினீங்க. அந்த அன்பை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன் நிறுத்திட்டீங்க? சொல்லுங்க. அதுக்கப்புறம் நானே உண்மை சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க யாரும் என்னை ஏத்துக்கல. எல்லாருமா சேர்ந்து என்ன பொய் சொல்றீங்க. இந்த கேவலமான கதையை நிறுத்துங்க. இல்ல பிரியா, நான் சொல்றது எல்லாமே உண்மை. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உன்னையே பார்த்தேன். உன்னை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருச்சு. உன்னை பார்த்த முதல் பார்வையிலேயே உண்மையில எனக்கு காதல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஞாபக சக்தி இல்லைன்னு சொல்லி
எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு என்ன தேடி என் வீட்டுக்கே வந்துட்ட. உனக்கு எனக்கு என் வீட்டுல கல்யாணம் பேசி முடிச்சிட்டாங்க. நீ இவ்ளோ ஈஸியா எனக்கு கிடைப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதனாலதான் நான் பிரதீபாவை நடிச்சு நான் உண்மை சொல்லாமே மறைச்சிட்டேன். நீ சொல்றது எல்லாமே போய். நான் எப்ப உண்மை சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க. எப்பவுமே நான் சொல்றது எல்லாம் பொய்யனே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் பிரதீப் இல்லைன்னு பல தடவை சொல்லிட்டேன். என்னை யாருமே நம்பல. நான் அஞ்சலி கெடுக்கலன்னு சொன்னேன். அதையுமே நம்ப மாட்டேங்கிறீங்க. இப்ப நான் பிரதீப் இல்ல, உருவ ஒற்றுமையில இருக்கிற சஞ்சய்னு சொல்றேன். இதை நம்ப மாட்டேங்கிறீங்கன்னா நான் என்னதான் பண்ணணும் சொல்லு பிரியா. இல்ல, நீ பிரதீப் தான். அஞ்சலியை கெடுத்தது நீ தான். இந்த உண்மையை மறைச்சு என்ன அடையலான்னு பிளான் பண்ண இப்ப புதுசா ஒரு கதையை சொல்றியா? இங்க பாரு பிரதீப், நான் உன்னை ரொம்ப நம்பிட்டு இருக்கேன். உனக்காக என் குடும்பத்தையே பகைச்சுக்கிட்டு உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் குடும்பமும் உன்னை பிரதீப் தான் நம்புது. நீ அஞ்சலியை கெடுத்தது தப்புன்னு மன்னிப்பு கேட்டா கூட என்னால ஏத்துக்க முடியும், உன்னை மன்னிக்கவும் முடியும். ஆனா அஞ்சலி விஷயத்துல இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக சஞ்சய்னு சொல்றது, பிரதீப்பே நான் இல்லன்னு சொல்றது, இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். இல்ல பிரியா, நான் சொல்றது எல்லாமே உண்மை. நான் பிரதீப் தொடாத. நீ பிரதீப்னு சொல்லிருந்தா கூட நான் உன்னை விட்டுருப்பேன். சஞ்சய்னு எவனையுமே எனக்கு தெரியாது. அப்படி ஒருத்தன் என் வாழ்க்கையிலே இல்ல. அவன் எனக்கு புருஷனாகவும் முடியாது, என்ன அடையவும் முடியாது. நம்ம சத்தம் கேட்டு வேணும்னு திறக்காம கூட இருப்பாங்க. நீங்க இந்த சைடுக்கு ஏதோ திறந்திருக்கா பாருங்க, நான் பின்னாடி போய் பார்க்கறேன். வந்திருக்காங்க. அவங்கள என்னடா 3 பேரும் ஃபியூஸ் பண்ண பல்ப் மாதிரி நிக்கிறீங்க? ஏன் திமிரா பேச மாட்டேன்? நியாயப்படி பார்த்தா நீங்க செஞ்சிருக்கிற காரியத்துக்கு உங்களை வெட்டி வகுறதுக்கு வீச்சறிவாளோட தாண்டா நாங்க இங்க வந்திருக்கணும். பாவீங்களா பாவீங்களா, இப்படி ஒரு பாதகத்தை செய்யறதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு? போங்கடா, போய் தான் வேலையை பாருங்க போங்க. ஏண்டா 24 மணி நேரம் வீட்டுல சும்மா உட்காந்து என் குடும்பத்தை எப்படி கெடுக்கிறது பிளான் பண்றதா உன் வேலையா? என்ன வளர்ற? நீ வளர்ந்து கேட்டது பத்தாதா? உன் பொண்ணி சேர்த்து கெடுத்து வச்சிருக்க. எங்க வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து குடும்பத்தை கெடுக்கவே பிளான் பண்ணிட்டு இருக்கா. இது சொல்லதான் அவ்வளவு தூரம் வந்திருக்கியா நீ? ஆமாண்டா, வந்து இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்க பாரு, அதான் நான் பண்ண பெரிய தப்பு. வந்தவன உன்னை அடிச்சு கொண்டு இருக்கணும். உயிரோட எப்படி செய்யறதுக்கு மனசு வந்துச்சு? என்னடி பாவம் பண்ண உனக்கு? என்ன பாவம் பண்ணி தொலைச்ச? உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ண ஒரே ஒரு தப்ப தவிர்த்து நான் பண்ண தப்பு வேற என்ன இருக்கு சொல்லு. இந்த
உலகத்துல இருக்கிற புருஷன் பொண்டாட்டிங்க எல்லாருக்குள்ளேயும் பிரச்சனை வரும். புருஷன் பொண்டாட்டிங்க இருந்தா அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் வரும். ஆனா அது அவங்க 2 பேருக்குள்ள மட்டும் தான் இருக்கணும். உனக்கு என் மேல ஏதாவது கோவம் வருதா, அதை நீ என் மேல மட்டும் தாண்டி காமிச்சுக்கணும். பாவி பாவி பாவி! ஏய்! ஏய்! எவ்வளவு கொழுப்பு! ஏண்டா மனுஷனடா நீ? உன் பொண்ணுக்கு என் பொண்டாட்டிக்கு பிரச்சனை, அவளை கூப்பிட்டாடி இல்ல என்ன கூப்பிட்டு சாவடி. எதுக்குடா பச்சை குழந்தை உயிரை சாவடிச்ச? நாங்க என்னடா பாவம் பண்ணோம்? எப்ப பாரு பொம்பளை மாதிரி போன்ல பேசி எங்க குடும்பத்தை கெடுக்கிறது ஏன்டா வேலையை வச்சிருக்க? ஏண்டா அறிவு கேட்டவனே, ஒரு குழந்தை உருவாறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? படுபாவி எத்தனை பேர் குழந்தை நம்ம தவிக்கிறாங்க தெரியுமா? ச்சே, ஒரு தாயுடைய வேதனை தந்தையாலே உணர முடியும். நீயும் ஒரு தகப்பன் தானே, உனக்கு ஏன்டா தெரியல? நீயும் ஒரு குழந்தை இழந்திருந்தா தெரியும். நல்லா குத்துக்கல் மாதிரி தானே பெத்து வச்சிருக்க. அதனால தெரியாது உனக்கு. அந்த வலியும் தெரியாது, வேதனையும் தெரியாது. செத்தாதான்டா தெரியும். உன் பொண்ணு செத்தாதான் தெரியும். என் குடும்பம் என்னடி பாவம் பண்ணுச்சு? என் தங்கச்சி என்ன பாவம் பண்ணா? அவ வயிற்றுல இருந்து குழந்தைய போய் கொண்டு கேடி கொலகார பாவி, கொலகார பாவி, குழந்தைய போய் கொண்டு தொலைச்சிருக்கேன் பாவி. நல்லா இருப்பேடி நீ. ஆனா நான் உன்னை சத்தியமா சும்மா விட மாட்டேன். இப்ப கூட உன்னை கொண்டு போறதுக்கு 2 நிமிஷம் ஆகும். நீ பண்ண அந்த மிருகத்தனமான வேலையை நானும் செஞ்சிரு வச்சுக்கிய, உனக்கு எனக்கு வித்தியாசம் போயிடும். அந்த குழந்தை ஏண்டி நான் பார்த்த உமா வாடி நீ? நீ இல்ல, நீ இல்ல. நான் பார்த்த உமா, நான் காதலிச்ச உமா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட உமா நீ இல்ல. இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. மாமா என்ன மாமா? மாமா விடுங்க மாமா, மாமா விடுங்க, விடுங்க. என்ன மாமா பண்றீங்க? எவ்வளவு வேதனை போடுறது தெரியுமா? எங்க குழந்தை போயிடுச்சு, எவ்வளவு வேதனை போடுறது தெரியுமா? பாவண்டா மீனா, பாவண்டா. எவ்வளவு கஷ்டப்படுற அந்த குழந்தை இருந்து எவ்வளவு வேதனை பண்றது தெரியுமா? அவருக்கு எங்க மாமா புரிய போகுது? விடுங்க மாமா. எங்க குழந்தைய பத்தி நாங்க எவ்வளவு பேசியிருப்போம் தெரியுமா? அந்த குழந்தை கலைஞ்சதுக்கான சரியான காரணம் கூட எங்களுக்கு தெரியலடா. எப்படி செத்ததுன்னு கூட தெரியலடா. அந்த கருணாகரனும் முத்துலட்சுமி தான் தப்பு பண்ணிருக்காங்கன்னு நினைச்சு. மாமா விடுங்க மாமா. இப்போ பண்ண வேலைக்காக நான் அவங்க எல்லாரையும் தப்பா நினைச்சு. உனக்குள்ள இப்படி ஒரு மிருகம் ஒளிஞ்சிட்டு இருக்கோங்கிறது எனக்கு தெரியல. எப்ப மாறணும்? எப்ப மாறு? எது ஒண்ணு மாத்துச்சு? ஏன் இப்படி ஈவு இறக்கம் இல்லாத ஒரு ஜென்மமா எது ஒண்ணு மாத்துச்சு? நான் என்னடி தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ண? நல்லா தானடி பாத்துக்கிட்ட உன்னை. உன் கூட இருந்த வரைக்கும் உனக்கு உண்மையா தானே நான் இருந்தேன். உனக்கு ஒரு துரோகத்தை நான் என் கணவரை கூட நினைச்சது. இப்படி ஒரு கொலைகாரியா மாற அளவுக்கு எதை ஒண்ண மாத்தி தொலைச்சது? குழந்தைய போய் கொண்டு கேடி பாவி பாவி. ஏய், உனக்கு என்ன வேணுப்பா? உனக்கு டைவர்ஸ் வேணும் அவ்வளவுதானே? அதுக்கு தானே இவ்வளவு ஆட்டம் ஆடுற? இந்தா, நீ எனக்கு அனுப்பிச்ச நோட்டீஸ். இதுல நான் கையெழுத்து போட்டுட்டேன். மனசளவுல என்னைக்கோ நான் உனக்கு விவாகரத்து கொடுத்துட்டேன். சட்டப்பூர்வமாவா அதை செய்யறதுக்கு எனக்கு சம்மதம் எழுதி கொடுத்துட்டேன். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. உனக்கும் எனக்கும் நடுவுல எல்லாம் முடிஞ்சு போச்சு. எதுவும் இல்லை. இதுக்கும் மேல என் வாழ்க்கையில் வராத. மறந்தும் என் முன்னாடி வந்துடாத. இன்னொரு தடவை என் குடும்பத்துக்கு ஏதாவது பாதகம் பண்ணணும்னு நீ நினைச்ச தொலைஞ்சடி நீ. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண மரியாதை கிட்டுரும். ஏங்க, என் பேத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எப்படி டான்னு பேசினா தெரியுமா? என் பேத்தியை நினச்சி நான் பெருமைப்படுறதா? என் பொண்ணு வயிற்றில் வளர்ந்த கரு அழிஞ்சிடுத்தேன்னு அழறதா? ஒன்றும் புரியலை. இந்த உமா இந்த அளவுக்கு மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கா. இன்னும் இந்த வீட்டுக்கு என்னெல்லாம் கெடுதல் வரப்போகுதுன்னு தெரியல. கவலைப்படாதீங்க. எங்கப்பா போயிட்டு வரீங்க?
அந்த கஜேந்திர வீட்டுக்கு போய் 2 பேரும் நல்லா வெளுத்துட்டு வரோம். டேய் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வர போதுப்பா. வந்த வரட்டுமா. அண்ணன் உமா போலீஸ்ல மாட்டி விட்டது கூட ஏதோ குஷி மேல உள்ள பாசத்துல நினைச்சேன். ஆனா என் அக்காவோட கர்ப்பத்தை கலைச்சா சும்மா விடுவாங்க? வந்த ஆத்திரத்துக்கு அந்த உமாவை பிடிச்சு 4 அறை விட்டு இனிமே சங்காத்தமே வேண்டாம்னு சொல்லி அவ அனுப்பிச்ச டைவர்ஸ் அப்ளிகேஷன்ல கையெழுத்து போட்டு அவ முகத்துல விசிறி அடிச்சு. ஐயோ என்ன மாமா இப்படி பண்ணிருக்கீங்க? வேற என்னம்மா பண்ண சொல்றேன்? உமாவை அடிச்சியா நீ? பின்ன அவளை அடிக்காம அந்த படுவாவி செஞ்ச காரியத்துக்கு அவளை தூக்கி கொஞ்சம் சொல்றியா? அவளை நல்லா அரைஞ்சு எடுத்துட்டேன். இன்னொரு பக்கம் அந்த கஜேந்திரன் நம்ம துவாரகேஷ் சரவணனை வெளுத்து வாங்கிட்டான். யாரு மாப்பிள்ளையா? ஏன்பா என்ன தப்பு? அவங்க நம்ம மேல உள்ள கோவத்துல அக்காவோட கருவை கலைச்சாங்க. அதை பார்த்துக்கிட்டு மாமா சும்மா இருப்பாரா? அதான் அவரே வந்து அந்த கஜேந்திரனை சாத்துனாரு. சரிப்பா, எல்லாம் முடிஞ்சது. இந்த பிரச்சனைய இதோட முடிச்சுக்கங்க. மேலும் மேலும் வளர்க்காதீங்க. நம்ம நிம்மதிதான் போகும். எல்லாரும் உன்னை நல்லா புரிஞ்சுக்கங்க. கருணாகர மாமா இந்த குடும்பத்துக்கு எந்த கெடுதலும் பண்ணல. அவர் என்னைக்கும் தப்பானவர் கிடையாது. அக்கா வைத்து இந்த கருவை அவரே கலைக்க போறாரு. இதுக்கெல்லாம் உங்ககிட்ட சொல்ல பதில் இருக்கா? இருக்காது, தெரியும். பழைய பகை உணர்ச்சியில ஏதாவது ஒரு பழியை தூக்கி அவர் தலையில போட்டு நீங்களே வெறியை தீர்த்துக்கிறீங்க. இன்னைக்கு இந்த குழந்தை மூலமா உண்மையான குற்றவாளி கருணாகர மாமா இல்ல தெரிஞ்சு போச்சு. மாமா எப்பவும் நல்லவர் தான், அவர் நிரபராதி. உங்க எண்ணத்தை இனிமேலாவது மாத்திக்கிங்க. ஏன் இல்ல? இங்க பாரு, உன் மாமாவை பத்தில என்கிட்ட பேசாத. இங்க வேற, நான் அவரை பத்தி பேச வரல. உங்ககிட்ட பேச வேற விஷயம் இருக்கு. தெரியாம தான் கேட்கிறேன். எங்க அண்ணனை ஜாமீன் எடுக்க கூட அந்த சக்கரை தான் வரணுமா? அவனை தான் கூட்டு வருவியா? வேற ஆள் இல்ல? அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் அவருக்கு தெரியும்னு சொன்னாரு. அதனாலதான் அங்க கூட்டிட்டு வந்தேன். இது ஒரு தப்பா? நிறுத்தி. அவன் எதுக்கு வந்தா? ஏன் வந்தா? அவன் பெரிய இவன். அவன் அப்புறம் நல்லா வாயில வந்துடும் சொல்லி. குழந்தை இருக்கா, பார்த்து பேசு. எனக்கு புரியல, சத்தியமா புரியல. அவன்லாம் ஒரு ஆளு நம்பிட்டு அவனை கூட்டு வரப்பாரு. உன்னை சொல்லணும். இன்னொரு தடவை நம்ம குடும்ப விஷயத்துல தலையிட்டான், அப்புறம் நடக்கிறதே வேற. அதுக்கப்புறம் இனி மோசமானது வார்க்கேஷ பார்ப்பேன்.